ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கன்னாஸ் கிச்சன் தமிழ். மிகவும் இலகுவான முறையில் உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கிற உளுந்து வடையத்தை நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த உளுந்து வடை பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கி வந்த மாதிரியே நல்ல டேஸ்ட்டாகவும் அதே சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். அதுக்காக நான் இதில் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். 1 கப் உளுந்து எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்ல சுத்தமான தண்ணி வரும் வரைக்கும் அதை கழுவி எடுங்க. எடுத்துகிட்டு தண்ணி ஒரு 2 அங்குலத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஊற்றி அதை மூடி வச்சு ஒரு 2 மணத்தியால் ஊற விடுங்க. 2 மணத்தியால் ஊறினா போதும், அதிக நேரம் ஊற தேவையில்லை. உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். அதுக்கு முதல்ல இதில் 2ஆக பிரிச்சுட்டு ஹாஃபாக தான் நான் போட போகிறேன். இந்த உளுந்தோடு சேர்த்து இன்னும் சில பொருட்களை நான் சேர்க்க போகிறேன். இந்த உளுந்திலிருந்து ஒரு பாதி அளவு உளுந்து எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் போடுங்க. இப்போது இதில் பாதி அளவு உளுந்து சேர்த்தாச்சு. அடுத்து இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். சமைச்ச சோறு 1/2 கப், தேங்காய் பூ 1/2 கப், அதோட 1 இட்லி. ஏற்கனவே உங்கள்கிட்ட இட்லி இருந்துச்சுன்னா அதில் 1 இட்லி எடுத்து வைங்க. இட்லி ஆப்ஷனல் தான், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்போது நாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த அரைவாசி உளுந்தோட அரைவாசி சோறு, அரைவாசி தேங்காய்ப்பூ, அதோட ஒரு 2-3 பச்சை மிளகாய், பாதி இட்லி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் இப்போ இதில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் குறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு திருப்பி ஒரு தடவை அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தண்ணி பத்தாட்டி இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி மற்ற பாதியையும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக எடுத்து வையுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் கூடிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு எடுத்து வைங்க. அரைச்ச மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம், நல்ல சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், அதோட நல்ல சின்னதாக கட் பண்ண ஒரு 4-5 பச்சை மிளகாய். உப்பு நான் இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்கள் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இது பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அதோட கொத்தமல்லியில் நல்ல மெல்லிசாக அரிஞ்சு அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். இப்போது இந்த மாக்கலவையை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து உடனே சுட்டிங்கன்னா அந்த வெளியில் நல்ல கிறிஸ்பியாக வரும். வடை சுடுறதில் நல்ல அனுபவம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலே வடையை தட்டி எண்ணெயில் போட்டுக்குவாங்க. ஆனால் புதிதாக வடை சுடுறவங்க, புதிதாக சமைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இன்னொரு ஈஸியான முறை ஒன்று நான் இதில் சொல்லித்தர போகிறேன். இப்படி சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு மில்கோட எம்டி பேக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட்டை ஒரு சதுர அளவில் கட் பண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை மூடுற மாதிரி அதை கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைங்க. ரப்பர் பேண்ட் போடும்போது நல்ல டைட்டாக போட்டு வைங்க. அப்போ தான் இது விலகாமல் இருக்கும். இப்போது தண்ணியை கொஞ்சம் தொட்டு இதுக்கு மேலே நல்லா பூசிடுங்க. பூசிட்டு நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வடை மாவிலேருந்து கொஞ்சம் ஆடுங்க. உங்களுக்கு வடை சைஸ் பெருசாக வேணுமெண்டா மாவை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், இல்லை வடை சின்னதாக வேணுமெண்டா கொஞ்சமாக சின்ன போலே எடுத்துக்குங்க. எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு வடையை நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது அப்படியே எண்ணெயில் கொட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு கரண்டியோட பின்புறத்தையும் யூஸ் பண்ணி செய்துக்கலாம். இப்போது இது அப்படியே கொண்டு போய் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு முறை இருக்குது. நாம் ஏற்கனவே வெட்டின அந்த பால் பவுடர் பேக்கெட்டில் இருந்து பாதி நான் அதில் வச்சுருக்கிறேன். அதில் தண்ணியை தடவிட்டு சும்மா கையிலே வாழை இலையில் வச்சு எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி இந்த பால் பேக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுங்க. வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் வடையை தட்டி போடலாம். உப்பு காரம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சின்ன ஒரு துண்டு மாவை இதில் போட்டு அதை பொரிச்சு எடுத்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் அளவுன்னா அதே மாவை நீங்கள் போடலாம். இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்து வடையை நீங்கள் தட்டி இதில் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த வடைமா தயாரிக்கும் போது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் கொள்ளணும். அது என்னென்னா, இப்போது வடைமா வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருந்தால் தான் அந்த வடை வந்து சாப்பிடும் பொழுது நல்ல சாஃப்டாக இருக்கும். தண்ணித்தன்மை கூடிட்டுதேன்னு கொஞ்சமாக நாம் அரிசி மாவை போட்டு கொஞ்சம் டைட்டாக எடுத்தால் அந்த வடை வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதால் எண்ணெயில் வந்து போடும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்து இந்த மாவை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போகிறது ஒரு மிகவும் இலகுவான முறை. கையில் வந்து எண்ணெய் பறக்கும் என்ற பயமே கிடையாது. வடை வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இப்படி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வடையை திருப்புறதுக்கு எடுக்கிறதுக்கு. இப்படி எல்லா வடையும் ஒரு பேட்ச் பேட்சாக பொரித்து எடுத்துக்கோங்க. சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சி வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அதிக அளவில் எண்ணெயும் குடிக்கையில் இந்த கையில் தொட்டு பார்க்கும்போது தெரியுது எண்ணெய் வந்து குறைவாக தான் இருக்குது. இப்போ நல்ல கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது உள்ள வடை. இந்த வடையை நீங்கள் புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.